ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் ரிஷப லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன், அக்டோபர் 11 முதல் அக்டோபர் 20 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம பலன்களை பார்ப்போம். இப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு முதல் நாள் உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசியில் 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதாவது நண்பகல் 11:40க்கு அவர் மகர ராசியில் இருக்கிற உத்திராட நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாதத்துக்கு மாறுறார். அதனால் அந்த 11:40 வரைக்கும் கொஞ்சம் சலனங்கள், சஞ்சலங்கள், மன ஒரு உளைச்சல்கள், நெருடல்கள், பயம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு வரும்போது தெம்பாக வேலை பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு பலன்களை தரக்கூடிய கிரகம் சூரியன். சூரியன் 5ஆம் இடத்துல கன்னி ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கிறனால சிறப்பாக இருக்குது. நம்முடைய லக்னத்திலேயே குரு வேறு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். குருவுக்கு சூரியனுக்கும் ஒரு சுப விளைவு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த குரு சூரியன் இதற்காக நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதாவது திரிகோண பார்வைன்ட்டு. அதுலேயும் நீங்கள் இந்த நல்ல பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு பணம் சேரக்கூடிய நாளாக இருக்கும். நம்ம வாக்குக்கு மரியாதை இருக்கும். பேச்சினால் பணம் வர்றது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நட்சத்திரத்தில் அரசுக்காரகன் அப்படிங்கிறதுனால சூரியன் அரசு வழி ஆதாயங்கள், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது சார்ந்த நன்மைகளும் நமக்கு நடக்கும். தாயாரினுடைய அனுகூலம் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் மேன்மைகள் கிடைக்கும். அக்டோபர் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் 1-2 பாதங்கள் மகர ராசியில் இருக்குது. 3-4 பாதங்கள் கும்பராசி இருக்குது. மத்தியானம் 3:43 வரைக்கும் மகர ராசி, அதுக்கப்புறம் கும்பராசி. செவ்வாய் கிரகம் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சுக்கிரன் 6ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. ஒரு திரிகோணத்தில் 2 கிரகம் அமையும் போது, ஒரே நட்சத்திரத்தில் இணையும் போது, அதாவது ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இணையும் போது பார்வை ஏற்படுகிறது, சுப பார்வை. அதனால் நமக்கு பணம் சார்ந்த நன்மைகள், டெக்னிக்கல் மைண்டு, டெக்னிக்கல் நாலேஜை வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், ஆராய்ச்சி கருவிகள், இதில் எல்லாம் பலம் இருக்கும். தொழில் பலம் கூடும். பேச்சுக்கு மரியாதை இருக்கும். அதே போல் நமக்கு கொஞ்சம் முன்கோபங்கள், அந்த ஆத்திர அவசரத்தில் பேசுகிறதுல கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கணும். கோபத்தினால நமக்கு சவுண்டாக பேசுகிறதுக்கு உண்டான காரணம் இருக்குது. இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனைங்கிறது ஓரளவுக்கு நமக்கு நன்மை செய்யும். குரு நம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி சாரத்தில் தான் லக்னாதிபதி சுக்கிரன் போய் 6ல் இருக்கார். அதனால் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒரு அசுப விளைவு ஏற்படுகிறது. பட் இன்றைக்கி நட்சத்திரங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கிறதுனால அந்த செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி பேசணும். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதுனால குரு தான் இன்றைக்கி மெயின் டாப்பிக்காக இருப்பார். அப்போ குருவனுடைய செயல்பாடு என்னென்னா, கடின உழைப்புக்கு நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அதனால் நம்மளுடைய டெடிக்கேஷனான ஒர்க்குக்கு பண வரவு நல்லா கிடைக்கும். அதில் ஒரு ஈடுபாடுகள் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றது எதிர்பாராமல் பண வரவாக கூட அமையும். நமக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துலையும் இந்த பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா, குரு நமக்கு என்ன தான் சுபகிரகமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி. சுக்கிரன் போய் குரு சாரத்தில் லாக் ஆகிறார். அதனால் இது கொஞ்சம் ஒரு சந்தேக புத்தி, மனப்பான்மை மற்றும் தேவையில்லாத ஒரு ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும். அக்டோபர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை சதய நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறார். அப்போ 10ஆம் இடத்துல சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ராகு 11ஆம் இடத்துல இருக்கார் சனி நட்சத்திரத்தில்.
சனியும் சந்திரனும் சேர்ந்து இன்றைக்கி 10ஆம் இடத்துல பலன் தர்றாங்க. அதனால் உற்பத்தி சார்ந்த துறை, மார்க்கெட்டிங்கு மற்றும் கம்யூனிகேஷன் லைனு மற்றும் கனரக வாகனங்கள் செயல்பாடுகள், கால்நடை வளர்ப்பு, மருத்துவத்துறை, இது எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கும். அதாவது உங்களுக்கு உங்களுடைய அறிவுங்கிறது உங்களுக்கு தொழிலில் ஒரு அந்தஸ்தை கொடுத்துரும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தனித்திறமை நமக்கு ஒரு பேரும் புகழும் தேடித்தருங்கிறது இன்றைக்கி நடக்கும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 15ஆம் தேதி அல்லது திங்கட்கிழமை அக்டோபர் 14ஆம் தேதி உங்களுக்கு சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு சனியை போல் பலன் கொடுக்காரு, சனி ராகு போல் தொழில் பலன் நல்லா இருக்குது. 15 அக்டோபர் செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருனுடைய நட்சத்திரம். இப்போ நம்மளுடைய லக்னத்தில் தான் குரு இருக்கார். அதனால் குரு செவ்வாய் மாதிரி பலன் தர்றார். அதனால் நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு பூரா பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கும். அதே நேரத்தில் இந்த சுக்கிரனும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ ஓரளவுக்கு அந்த வேலைக்கு நல்லா இருக்குமே ஒழிய கணவன் மனைவி உறவு மற்றும் சொந்த பந்தங்கள், பெண்கள் வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறுநாள் அக்டோபர் 16ஆம் தேதி புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. அந்த உத்திரட்டாதியில் தான் ராகு இருக்கார். ராகுவும் சந்திரனும் செயற்கை பலனை கொடுக்குறாங்க. அது 11ஆம் இடம்ங்கிறதுனால நண்பர்கள்கிட்ட ஒரு மூத்த சகோதரி வகையில் பேச்சுவார்த்தைகளை கரெக்ட் பண்ணி பழகிக்கணும். இல்லைன்னா நமக்கு அந்த நாளில் இந்த ராகு சந்திரன் சேர்க்கைங்கிறது ஒரு மன சஞ்சலங்களை கொடுக்கும். கம்யூனிகேஷனில் வர்ற ஃபால்ட்டு, மெசேஜ் பண்ணுறது, இது மாதிரி இதில் வர்ற ஃபால்ட்டு, அது நண்பர்களே நமக்கு எதிரிகளாகிறது. இந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி தொழிலுக்கு பண வரவுக்கு நல்லாயிருக்கு. அக்டோபர் 16ஆம் தேதி புதன்கிழமை சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்துட்டோம். அக்டோபர் 17ஆம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம்ங்கிறது மாலை 4:26 வரைக்கும் இருக்குது. புதனுடைய நட்சத்திரம். அதுக்கு மேலே அஸ்வினி நட்சத்திரம். அதனால் இந்த புதன் நமக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் 6ஆம் வீட்டில். அப்போ ராகு நமக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறனால வேலை சார்ந்த எதிர்பார்ப்புகள், நன்மைகள், நலங்கள் எல்லாம் பெருகக்கூடிய நல்ல நாள். அக்டோபர் 18ஆம் தேதி நமக்கு அஸ்வினி நட்சத்திரம். மேசராசியில் சந்திரன் கேது மாதிரி செயல்படுறாரு. கேது 5ஆம் இடத்துல அவர் சந்திரன் மாதிரி செயல்படுறார். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் என்னென்னா கலை சார்ந்த தொழில்கள் மூலம் சில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் சுப செலவுகள் ஏற்படும். அக்டோபர் 19ஆம் தேதி சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் 10:46 வரைக்கும். அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ மதியானம் முதல் நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல் நாள் நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு மதியம் 1:26 பரணி நட்சத்திரம் தொடங்குது. இந்த பரணி நட்சத்திரம் மறுநாள் சனிக்கிழமை காலையில் 10:46 வரைக்கும் இருக்குது. அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு சனியினுடைய அனுச நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அப்போ சனியை போல் சுக்கிரன் செயல்படுறதுங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிறனால சிறப்பு தான். கூட்டு வியாபாரம், கணவன் மனைவி உறவு, ஒரு சொத்து பத்து வாங்கிறது, ப்ராப்பர்ட்டி சேர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்க, விவசாயம் மற்றும் அனைத்து விதமான ஒரு கனரக தொழில்கள் அத்தனைக்குமே, ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டதுக்குமே நல்லாயிருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி நமக்கு கார்த்திகை நட்சத்திரம். அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10:46க்கு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் மேசராசியில் இருக்கிற சந்திரன் அந்த 10:46க்கு ஆரம்பிக்கிறது. மாலை 4:09க்கு ரிஷபராசியில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அப்போ நம்ம லக்னத்தில் சந்திரன் வந்துடுறாரு. அது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இயங்குது. சூரியன்
செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி, பதவி உயர்வு, ஒரு அங்கீகாரம், பதவி, புகழ், பெருமை இதெல்லாம் கூடும். நமக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தன வரவுகள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். யூக வியாபாரங்கள் நல்லா வரும். அதுபோக கலைத்துறையில் இருக்கவங்க அதில் வந்து பண வரவு இருக்கும். ஒரு பொருள்கள்லேருந்து கலை பொருள்களை விற்கிறவங்களுக்கு வந்து இது சிறப்பாக இருக்கும். அதனால் மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், பலமாக இருக்கும். மறுநாள் அக்டோபர் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம் காலையில் 8:31க்கு தொடங்குது. சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்குது. கேது 5ஆம் இடத்துல அஸ்தத்தில் இருக்கிறனால இந்த கேதுவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு கனெக்ஷன். அதனால் குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து போகும். நம்மளுடைய கலை திறமைகள் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா புகழ் கிடைக்கும். மற்ற விஷயத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கலகம், குழப்பம், உறவுகள் சார்ந்த விஷயங்களை மனசஞ்சலங்களை ஏற்படுத்துங்கிறதுனால யாருக்கெல்லாம் கேது ஜனன ஜாதகத்தில் கெட்ட கிரகமோ அவங்களுக்கு இன்றைக்கி மனக்குழப்பங்கள் அதிகமாகும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.